தமிழ்நாட்டில் ஒரு நாள் புரட்சி வெடிக்கும். அப்போது மேலிருப்பவன் கீழே வருவான். கீழே தெருவில் நின்று போராடும் தான் மேலே வரும் நிலை வந்தே தீரும் என்று திருச்சி சமயபுரத்தில் நடந்த பனையேறிகள் பாதுகாப்பு சங்கத்தின் விடுதலை மாநாட்டில் ஆவேசமாக பேசியிருக்கிறார் சீமான். பனை மரங்கள் அடர்ந்திருந்த காட்டில் வளத்திற்கு ஒரு பஞ்சம் இல்லை. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பதர்களிடத்திலே நீ அதிகாரத்தை கொடுத்துட்ட. கல் மது என்று போராடுகிறவர் யார்? சாராய ஆலை முதலாளிகளின் கைக்கூலிகள், பெரும் முதலாளிகள். யாராவது இந்த டாஸ்மார்க் அதுல விற்கிற பீர், பிராண்டி, ரம், ஜின்னு, ஒயின் இதை எதிர்த்து போராடியதை பார்த்ததுண்டா? கல்லை மதுவென்று தடை செய்தவர்கள் யார்? சாராய ஆலை அதிபர்கள். இத்தனை மாநிலங்களில் இல்லாத தடை என் நிலத்தில் மட்டும் வர காரணம் என்ன? அந்தந்த மாநிலங்களை ஆள்கிற முதல்வர்களுக்கு ஆலைகள் இல்லை, சாராய ஆலைகள் இல்லை. மது விற்கிற கடைகள் இருக்கலாம், மது காய்ச்சுகிற ஆலைகள் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு இல்லை. அதனால் அங்கே ஆந்திராவிலேயோ, கேரளாவிலேயோ, கர்நாடகாவிலேயோ, தெலுங்கானாவிலேயோ, புதுச்சேரியிலேயோ, பீகாரிலேயோ, மற்ற எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை. தமிழகத்தில் மட்டும் கல் தடையானது, மதுவானதற்கு காரணம் ஆளுகிற முதலாளிகள் மக்களின் தலைவர்கள் அல்ல, சாராய ஆலையின் அதிபர்கள். இதை அனுமதித்து விட்டால் 1 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிட்டு போயிடுவான். டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், வீழ்ந்து விடும். அதனால என்ன நட்டம்? ஆலையில் இருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும். அதனால என்ன இழப்பு? நமக்கு வரக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் குறைஞ்சிரும். நம்முடைய அப்பா நல்லசாமி அவர்கள் சொல்லும் போது, தண்ணி இங்க போய் வீணாகுது, அங்க போய் வீணாகுது. ஒரு துணையையும் கட்டாத ஒரு தலைவன் வந்தான், பல அணைகளை கட்டி நீரை தேக்கி வச்சு போனான். இவன் ஒரு அணையையும் கட்டாதவன், பல துணைகளை கட்டி பிள்ளை குட்டியில பெற்று அத்தனைக்கும் பதவியை வச்சு விட்டு போனான். படிக்காத அவன் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சு விட்டு போனான். இவன் ஊருக்கு 5-6 டாஸ்மார்க் திறந்து குடிக்க வச்சு விட்டு போனான். நமக்கு அவனும் தலைவன், இவனும் தலைவன். அவன் ஜமாதி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, இவன் ஜமாதி 200 கோடியில கடற்கரையில் இருக்குன்னு உனக்கு தெரியும். இந்த சமாதி கட்டியவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டாது நமக்கு விடிவு இல்லை. நமக்கு விடிவு. இந்த கல்லு மதுன்னா மதுவாயிருமா? இந்த உங்க ஆட்சி அதிகாரம் அப்படி இன்னொரு 500 ஆண்டுக்கு இருந்துற போத? சரியாக 6 மாசம் தான், இன்னும் சரியாக 6 மாசம். புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். உலகெங்கிலும் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே செல்லும். அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான். வீதியில் நின்று போராடி கொண்டு இருப்பவன் ஒரு நாள் அந்த அதிகாரத்திற்கு வருவான். இதற்கு பெயர் என்ன என் அன்பு உடன் பிறந்தார்களே? புரட்சி. புரட்சி, தலைகீழ் மாற்றம். அந்த மாற்றத்திற்கான விழிப்புணர்வு தமிழர் நிலத்தில் வருகிறது, எழுச்சியுற்று வருகிறது. உலகெங்கிலும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள். உலகின் மூத்த குடி, ஆதிக்குடி தமிழ் குடி. கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய ஒரு மூத்த இனம். தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என் ஆன்மா, நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்.
அதிலும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அறியாது கிடக்கிறோம். நாம் அடிமை என்பதை உணர்ந்து தெளிந்து அன்னை தமிழ் சமூகத்தின் அடிமை விலங்கை உடைத்து எறிந்து மற்ற மொழிவழி தேசியங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு தேசம் தேவை என்ற ஆன்ம விழிப்புணர்வு, விடுதலை தாகம், சுதந்திர பெரும்பற்று தமிழீழ மண்ணில் தான் தோன்றியது. அவன் மட்டும்தான், அவன் முன்னவர்கள் பூலி தேவன் தீரன் சின்னமலை மானமரத்தி வேட்டின் ஆட்சியார் மானமரவர்கள் மருது பாண்டியர் அழகுமுத்துக்கோன் அவன் பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தேவன் பெரும்பிடுகு பண்டார வன்னியன் இப்படி தங்கள் மூதாதைகள் முன்வைத்த முழக்கத்தை மூச்சு காற்றாக மாற்றினான். என்னது? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது.